10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. புலசை இஸ்ரோ விண்வெளி ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டிருக்கிறது ரோஹிணி ராக்கெட். அது குறித்தான அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பவானி. இந்த ரோஹிணி ராக்கெட்டின் செயல்பாடு என்ன, இதன் முக்கியத்துவம் என்ன? நிச்சயமாக, அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தினை தொடர்ந்து குலசேகரப்பட்டினத்தில் தற்பொழுது நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்க இஸ்ரோ முடிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இங்கு சுமார் 2300 ஏக்கர் நிலம் தமிழக அரசு சார்பில் கையகப்படுத்தப்பட்டு இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டப்பணிகளுக்கு தூத்துக்குடி வஉசி துறைமுக வளாகத்தில் அடிக்கல் நாட்டினார். அதில் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினத்தில் அமையப்பட உள்ள குலசை ராக்கெட் ஏவுதளத்திற்கு இன்று பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டி அப்பணிகளை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத் ராக்கெட் ஏவுதளம் அமைய உள்ள குலசை கூடல் நகரில் அமைய உள்ள இடத்திற்கு வருகை தந்தார். அப்போது அங்கு தற்காலிகமாக கான்கிரீட் அமைக்கப்பட்டு சிறிய ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ரோகிணி சவுண்ட் சிறிய ரக ராக்கெட்டை இஸ்ரோ தலைவர் சோம்நாத் நேரில் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த சிறிய ரக ராக்கெட் தமிழகத்தில் மோடி வருகையை கொண்டாடும் விதமாகவும் புதிதாக இங்கு அமைக்கப்பட உள்ள புதிய ஏவுதளம் குறித்தும் இதிலிருந்து காற்றின் திசை மற்றும் வேகத்தை அளவிடுவதற்கு RSS 200 சவுண்டிங் என்ற சிறிய ரக ராக்கெட் சரியாக 1:40 மணி அளவில் சோதனை ஓட்டத்திற்காக விண்ணில் ஏவப்பட்டது. இதில் செயற்கைக்கோளுக்கு பதிலாக காற்றை அளவிடும் கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி ரோகிணி சவுண்ட் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த சிறிய ரக ராக்கெட் வானில் 85 கிலோமீட்டர் செல்லக்கூடியதாகவும் முந்தைய காலத்தில் இந்த ராக்கெட் வானிலை பற்றி அறிய பயன்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது. ரோகிணி சவுண்ட் என்கிற சிறிய ரக ராக்கெட் தற்பொழுதும் குலசேகரப்பட்டினத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டு வானிலைகளை பற்றிய தகவல்களை சேகரித்து வைத்து பாராசிட் மூலமாக பெரியதாலை அல்லது மணப்பாட்டு கடலில் விழ இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. அவ்வாறு கடலில் ராக்கெட் பாராசிட் மூலம் விழுவதால் மணப்பாடு பெரியதாலை மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். விரிவான விவரங்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.